ஹலோ கைஸ், எஸ்ஜே ரியாக்ஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லப்பர் பந்து அதனுடைய ட்ரெய்லர். ஆக்சுவலாக லப்பர் பந்து அதனுடைய போஸ்டர் நான் ஆக்சுவலாக பார்த்துருந்தேன். ரொம்ப நாளாக அப்டேட் வராமலே இருந்துச்சு. பட் இன்றைக்கி தான் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 3, 2, 1 கோ. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லம்மா, வேலையா ஆடுற வரைக்கும் போயிருக்காரு. அவனுக்கு வேலை கொடுத்து ஆடு வரக்காரனா வேண்டாமா? இவன் அப்படி வந்தாலே அதனையும் அப்புறம் எடுத்து அவரோ கம்பெனி மட்டும் கேப்டன் பக்கம் போகாம நம்ம கடலூர் மாவட்டம் பக்கம் தேடி இருந்தா இன்னைக்கு மகேந்திர சிங் தோனின்னு ஒரு மாட்டாரு. அந்த இடத்துல நம்ம கெத்துல இருந்திருப்பாரு. கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். நம்ம வந்து கெத்து பிளேயரு இவன் திறமை நம்பி அந்த டீம்கா விளையாடுவாப்ல. ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து சிஸ்டர் வந்துச்சுன்னு அழுது போனானு. அதாடி இது சில்லாச்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போய் சில்லாச்சிருக்கியே. ஓகே, ஒரு பேரலல் ஸ்டோரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன அழுங்கன்னு சொல்லவே இல்லை. அவன் நம்மா இருப்பா எப்படி பிடிக்காம போகும். உனக்கு அவனை பிடிக்கல உன்னோட வச்சுக்க. இது வேறையா? என் கூட சேர்த்து பேசுறேன்னு வச்சுக்க. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்றேன்ல, இன்னைக்கா அந்த அண்ணா ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கியா? நான்லாம் போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரே ஒரு விக்கெட் எடுத்துரும் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்கள நாங்க 20 வருஷமா நாங்க கெத்து வாட்சிங் போகும்போது கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு தோணும். பண்ணா பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை. அடிக்கடி ஒன்று மட்டும் தான் இல்லாம இருந்துச்சு, அதையும் ஆரம்பிச்சுட்டேன். லுக் பயங்கரமாக இருக்கு. ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்களா வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. முதல்ல மேட்ச்ல ஒரு ஓட ஒண்ணு விஜயகாந்த் அப்புறம் கண்டிப்பாக வருது. ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. சரி உண்ணா, உன் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுக்குவோம். பைத்தியம், அந்த ஆள் உனக்கு அண்ணன் இல்லடா, மாமனார். மாமனாரா? அட்டகதி தினேஷ் மாமனாரா? ஓகே. ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் வந்து அது பாட்டுக்கு அப்படியே ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு ஃப்ளோவில். ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து இந்த ப்ளூ ஸ்டார், லால் சலாம் இதெல்லாம் அப்படியே ஆஸ்ட்ரேட் ஆகி வந்துகிட்டே இருந்துச்சு. அதோட ஷேட் லைட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹீரோ அண்ட் சப் ஹீரோ சப்ஜெக்ட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் இப்படி தான் ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் அந்த அப்படி ஒரு அந்த அதுலேருந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி பேசுகிற படமாக தான் இருக்கும். அப்படி தான் நான் நினச்சேன். ட்ரெய்லருமே அப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக எனக்கு அட்டகதி தினேஷ் மாமனார் அப்படின்றது தான் வந்து எதுக்கே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு வந்து அவருக்கு அவ்வளோ வயசாகிடுச்சா அப்படின்னு எனக்கு இல்லை, ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த ஜென்ரல் ஆஸ்பெக்டில் மாமனார் அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு வந்து டக்குன்னு நான் என் மைண்ட் அப்படி செட் பண்ணவே இல்லை. நான் எதிர்பார்க்கல மாமனார் அப்படின்ற ஒரு கேரக்டர்லாம் வருவார் அப்படின்னு. லுக்கு பயங்கரமாக இருக்குது. 2 பேரோட லுக்கு. இவர் ஒரு மாதிரி டஸ்கியாக இருக்கார் ஹரிஷ் கல்யாண், இவர் ஒரு மாதிரி அந்த மிட் ஏஜ் அந்த ஒரு ஏஜ்டு ஷேடில் இருக்கார். ஓகே, லப்பர் பந்து ஆக்சுவலாக அந்த டைட்டில் வந்து ரப்பர்னு கூட வைக்கலாம். லப்பர் அது அந்த சைல்ட்ஹுட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அந்த கிரிக்கெட்டுன்னு இருக்கும்ல, அதுலேருந்து ட்ராவல் ஆகி அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தோ அது அப்படி என்ஹான்ஸ் பண்ணி கேரி ஓவரான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தான் தெரியுது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் அந்த மாமனார் அப்படின்ற ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு ட்விஸ்ட் ஃபேக்டராக இருக்காது, ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருக்கும் படத்தில். ட்விஸ்ட்டாக இருந்தால் வச்சுருக்க மாட்டாங்க படத்தில். யா ஓகே, ட்ரெய்லர் நல்லா இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்க்கவும் இல்லை, இது இப்படி இருக்குமோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ யா நத்திங் ஸ்பெஷல், நாட் ஸோ பேட் அவ்வளோதான். ஓகே, யா தட்ஸ் இட். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் சஞ்சய் சைனிங் ஆஃப் ஹியர். அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, எவ்வளோ ரேட் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆல்வேஸ் அண்ட் ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.